Hi, Alan. நம்ம 11th class பார்க்க போகிறோம். அந்த கிளாஸ்க்கு பார்க்க முன்னாடி வெல்கம் யூ ஆல் டு சயின்டிஸ்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நீடில் நம்பர் 14 அண்ட் சில்க் த்ரெட் டபுளாக எடுத்துக்கோங்க. பாக்ஸோட ஸ்டார்டிங்லேருந்து த்ரெட் எடுத்து கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச்சாக எண்டிங் வரைக்கும் போட்டுக்கலாம். இதுக்கு பாக்ஸ் ஷேப் தான் இல்லைங்க, என்ன ஷேப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டயக்ராம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைனோட எண்டிங்க்கு வந்துட்டோம். ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த லைனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைனில் போட்ட ஸ்டிச்சஸில் நீடில் எங்கே பஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே தான் திரும்பவும் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி செயின் ஸ்டிச் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சைஸில் போட்டிங்களோ அதே சைஸில் தான் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். அண்ட் இங்கே டேர்னிங் பாயிண்டில் நீங்கள் லாக் ஸ்டிச் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு கேப்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா குட்டியாக செயின் ஸ்டிச் லைன் மேலேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ லைன்ஸ் போட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பிங்க் கலர் என் நாட் போட்டு என் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். லைன் ஸ்டார்டிங்லேருந்து செயின் ஸ்டிச்சஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பிங்க் கலர் செயின் ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் அதோட சென்டரில் ஒரு ஸ்டிச். ஃபர்ஸ்ட் போட்ட லைன்லயே பஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் பிங்க் கலர்ல. இப்போ கிரீன் கலர்ல அதுக்கு சென்டர்ல நீடில் பஞ்ச் பண்ணுறோம். அண்ட் இந்த க்ரீன் கலரில் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கணும். அதாவது பிங்க் கலரில் எங்கே ஃபஸ்ட் லைன் பஞ்ச் பண்ணிங்களோ அங்கே தான் பஞ்ச் பண்ணிங்க. அதே மாதிரி தான் க்ரீன் கலர்லேயும் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கேப் இல்லாமல் வேணுங்கிற அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு எண்டிங்கில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிங்க் கலர் ஃபுல்லாக ஒரு லைனாகவும் க்ரீன் கலர் ஃபுல்லாக ஒரு லைனாகவும் தெரியும். அடுத்து போடுற ஸ்டிச்சஸ் நம்ம போட்ட ஃபஸ்ட்டு பிங்க் கலர் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக போடணும். அதாவது க்ரீன் கலர் லைனோட சென்டரில் வரும். இந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பிங்க் கலர் ஒரே லைனாகவும் சென்டரில் க்ரீன் கலர் தனி லைனாகவும் தெரியும். நான் வந்துட்டு பிங்க் கலரில் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கலரில் 5 லைன்ஸும் அடுத்த கலரில் 5 லைன்ஸும் போட்டு இப்படியே லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியும். இதையும் எண்டிங்கில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பிங்க் ஃபுல்லாகவும் ஒரு லைனாகவும் க்ரீன் ஃபுல்லாக ஒரு லைனாகவும் தெரியும். இதுதான் மேட் ஃபில்லிங். பார்க்க மேட் மாதிரி இருக்கும். இதுக்கு அவுட் லைனில் ஜரி த்ரெட் இல்லாட்டி பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இதை பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நம்ம ஷேப்ஸ் அண்ட் அவுட்லைன்ஸில் இது மாதிரி ஒரு ஷேப்ஸ் பார்த்துருப்போம். இதவே தான் நம்ம குட்டி குட்டியாக போட போகிறோம். ஸோ இதுக்கு சிங்கிள் சரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் ஒரு கார்னர்லேருந்து செயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி குட்டி குட்டியாக இதே ஷேப்பில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. கிளாத்தில் ஹோல்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டபுள் ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இதில் பெரிய செயின் ஸ்டிச்சஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்காது, பர்ஃபெக்டான ஸ்டிச்சாக கிடைக்காது. ஸோ குட்டி குட்டியாக போடுங்க. இதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேப்பும் விடக்கூடாது. லைட்டாக கேப் விட்டு ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. பெரிய கேப்ஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளேசஸ்லாம் இந்த ஸ்டிச்சஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரேண்டமாக இதே மாதிரி ஷேப்பில் ஸ்டிச்சஸ் போட்டுவாங்க. எண்டிங்கில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டால் அதே ஃபில்லிங்கை சில்க் த்ரெட் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம செயின் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ண அதே மெத்தட் தான். த்ரெட்டை ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கூடாது. த்ரெட்டை நீங்கள் நீடில் மேலே எடுக்கும்போது லூஸாக வரணும். அப்போ தான் கிளாத் எங்கேயுமே ஹோல்ஸ் ஆகாமல் த்ரெட்டு கட் ஆகாமல் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வரும். இதில் என் நாட்ஸ் எங்கேயுமே வராது. நீங்கள் எங்கே கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் என் நாட்ஸ் வரும். மேபி நீங்கள் நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு உங்களால் டேர்ன் ஆகி வர முடியல அப்படிங்கிற போது மட்டும் என் நாட் போடுங்க. இதுலேயும் அதிகமாக கேப்ஸ் வராமல் பார்த்துக்குங்க. எண்டிங்கில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், ஒரு ஹாஃப் சரி த்ரெட்டு ஒரு ஹாஃப் சில்க் த்ரெட் வச்சு பண்ணிவிட்டு அவுட்லைனில் நம்பர் 2 பீட்ஸ் கொடுத்துருக்கோம். தென் மேட் ஃபில்லிங் அவுட்லைனில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து சோட்டி ஸ்டிச் 0.5 சென்டிமீட்டருக்குள்ளே 3 லைன்ஸ் போடணும். சென்டர் லைனில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு சில்க் த்ரெட் டபுளாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை பேக் சைடு அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இது ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ். இதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இந்த ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. தென் த்ரெட் அப்படியே பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சஸ்க்கு கீழே ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை பேக் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்டர் வேணுமோ எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் நெக்லைன்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம். தென் பெரிய கேப்ஸில் ஃபில்லிங் ஸ்டிச்சஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸ்டெம்ஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். எண்டிங்கில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை அப்படியே அப்வர்ட்ஸில் எடுத்து நம்ம போட்ட எல்லா லாக் ஸ்டிச்சுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். தென் மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வாங்க. ஆல்ரெடி இருக்க ஸ்டிச்சஸ்க்கு கொஞ்சம் கீழே தட்டி ஒரு பெரிய செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச்.
தென் அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சு ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் மேலே பார்த்த மாதிரி போடுங்க. தென் அப்படியே த்ரெட்டை கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல போட்டுட்டு த்ரெட்டை மேலே எடுத்து ஒரு ஸ்டிச், மேலே பார்த்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச். இது இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சோட எண்டிங்கில் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லென்த்தாக போட்டுட்டு நீங்கள் கீழே பெரிய செயின் ஸ்டிச் போடுறீங்களா, அந்த கேப் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி பெருசாகவே தான் போகும். நம்ம ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சஸ் டிவைட் பண்ணுறதுக்காக போடுறோம்ல, அந்த ஸ்டிச்சஸை நம்ம எப்போவுமே குட்டி பண்ணக்கூடாது. நம்ம டிவைட் பண்ணுற அந்த லைன் வந்துட்டு ஈவனான கேப்ஸ்லேயே தான் நம்ம போடணும். ஜஸ்ட் அந்த ஸ்டிச்சஸை மட்டும் குட்டி பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப த்ரெட்டை கீழே கொண்டு வந்து பெரிய செயின் ஸ்டிச் போடுறேன்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு குட்டி பண்ணிக்கோங்க. குட்டி பண்ண உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸும் குட்டி ஆகிட்டே இருக்கும். எண்டிங்கில் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம், மேட் ஃபில்லிங், வாட்டர் ஃபில்லிங், சோட்டி ஸ்டிச். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த 3 ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லேயுமே நீங்கள் எனக்கு ஒரு டயக்ராம் இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக போட்டு சென்ட் பண்ணணும். க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.